Hi dears, welcome to our channel. இனிமேல் நம்ம சேனல்ல வந்து லஞ்ச் பாக்ஸ் சீரிஸ் போகும். கிட்ஸ்க்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்னா சோயா சங்க்ஸ்ல வந்து ஒரு ரைஸ் தான் செய்ய போறேன். என்னோட சனுக்கு வந்து ஸ்கூல்ல இன்னிலேருந்து தான் லஞ்ச் எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால மார்னிங்கே வந்து எழுந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து சுடு தண்ணி போட்டுட்டு சோயா சங்க்ஸை வந்து அதில் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அதில் குக் ஆகட்டும். மேலே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் சைட் பை சைட் பாப்பாக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு அரிசியும் ஊற வச்சுட்டேன். அரிசி ஊறுற வரைக்கும் நம்ம அது வரைக்கும் டிஃபன் செய்யலான்னு சொல்லி டிஃபன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எப்போவுமே சட்னியெல்லாம் அரைக்கும் போது தாளிக்கும் போது கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு தாளிங்க, நல்லாயிருக்கும் சட்னியோட டேஸ்ட்டு. அப்படியே இட்லியும் மார்னிங் டிஃபனுக்கு செஞ்சுட்டு நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பாயில் பண்ண அந்த மில் மேக்கரையும் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் வந்து எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகட்டும். அப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் குட்டீஸ்க்கு. அப்புறம் வந்து நம்ம பாயில் பண்ண மில் மேக்கரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட வந்து உப்பு காரத்துக்கு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கறி மசாலா அப்படி இல்லைனா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு இன்றைக்கி நான் 1/2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட் வச்சு எடுத்தால் வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அரிசியும் ஊற வச்ச அரிசியும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே கொத்தமல்லி இலை போட்டுட்டு ஒரு 3 விசில் மட்டும் கொடுத்துட்டு ப்ரெஷர் போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். அது நல்லா ஒரு கரண்டியில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மில் மேக்கர் ரைஸ் ரெடி. நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுற வீடியோ. அவ்வளோதான், பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் டே லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு, கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஓகே, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.